யாத்திராகமம் 37ஆம் அதிகாரம். வசனம் 1. பேசாலேவேல் சித்திம் மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான். அதன் நீளம் 2 முழு, அதன் அகலம் 1.5 முழு, அதன் உயரம் 1.5 முழுமானது. வசனம் 2. அதை உள்ளும் புறம்பும் பசும் பொன் தகட்டால் மூடி, சுற்றிலும் அதற்கு பொன் திராணனை உண்டாக்கி. வசனம் 3. அதற்கு நான் 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து, அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு, ஒரு பக்கத்தில் 2 வளையங்களையும் மற்றொரு பக்கத்தில் 2 வளையங்களையும் இருக்கும்படி தைத்து. வசனம் 4. சித்தி மரத்தினால் தண்டுகளை செய்து, அவைகளை பொன் தகட்டால் மூடி. வசனம் 5. அந்த தகடுகளினாலே பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சினான். வசனம் 6. கிருபாசனத்தையும் பசும் பொன்னினாலே பண்ணினான். அது 2.5 முழு நீளமும் 1.5 முழு அகலமானது. வசனம் 7. தகுடாய் அடிக்கப்பட்ட பொன்னினால் 2 கேருபீன்களையும் உண்டாக்கி கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலே. வசனம் 8. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனும் மற்றொரு புறத்தில் ஓரத்தில் மற்றொரு கேருபீனுமாக அந்த கேருபீன்களை கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனுடனே ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான். வசனம் 9. அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளையே உயர விரித்து, தங்கள் சட்டைகளினாலே கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர் முகம் உள்ளவுமாயிருந்தது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டே இருந்தது. வசனம் 10. மேஜையும் சித்தி மரத்தால் பண்ணினான். அது 2 முழு நீளமும் 1 முழு அகலமாய் 1.5 முழு உயரமானது. வசனம் 11. இதை பசும் பொன் தகட்டால் மூடி, சுற்றிலும் அதற்கு பொன் திராணனை உண்டாக்கி. வசனம் 12. சுற்றிலும் அதற்கு 4 விற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன் திராணனையும் உண்டு பண்ணி. வசனம் 13. அதற்கு 4 பொன் வளையங்களையும் வார்ப்பித்து, அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் வைத்தான். வசனம் 14. அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களை இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருந்தது. வசனம் 15. மேஜை சுமக்கும் அந்த தண்டுகளை சித்தி மரத்தால் பண்ணி அவைகளை தண்டுகளால் மூடி. வசனம் 16. மேஜையின் மேல் இருக்கும் பாத்திரங்களாகிய அதன் பனிமூட்டுகளையும் அதன் தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் அதன் பலி கரங்களையும் மூடுகிறதற்கான அதன் கிண்ணங்களையும் பசும் பொன்னினாலே உண்டாக்கினான். வசனம் 17. குத்து விளக்குகளையும் பசும் பொன்னினாலே அப்படி வேலையாய் உண்டாக்கினான். அதன் தண்டு கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினாலே செய்யப்பட்டு இருந்தது. வசனம் 18. குத்து விளக்கின் ஒரு பக்கத்தில் 3 கிளைகளும் அதன் மற்றொரு பக்கத்தில் 3 கிளைகளுமாக அதன் பக்கங்களில் 6 கிளைகள் செய்யப்பட்டது. வசனம் 19. ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழம் ஒரு பூவும் இருந்தது. குத்துவிளக்கிலே செய்யப்பட்ட 6 கிளைகளிலே அப்படியே இருந்தது. வசனம் 20. விளக்கு தண்டிலே வாதுமை கொட்டையும் ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருந்தது. வசனம் 21.
அதிலே செய்யப்பட்ட 2 கிளைகளின் கீழே ஒரு பழமும் வேறு 2 கிளைகளின் கீழே ஒரு பழமும் மற்றொரு 2 கிளைகளின் ஒரு பழமும் இருந்தது. விளக்கு தண்டிலே செய்யப்பட்ட 6 கிளைகளுக்கும் அப்படி இருந்தது. வசனம் 22. அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பசும் பொன்னினாலே ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. வசனம் 23. அதன் 7 அகலங்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசு பொன்னினாலே செய்தான். வசனம் 24. அதையும் அதன் பனிமூட்டுகளும் யாவையும் ஒரு தளர்ந்து பசும் பொன்னினால் செய்தான். வசனம் 25. தூப பீடத்தையும் சித்தி மரத்தினால் உண்டாக்கினான். அது ஒரு முழு நீளமும் ஒரு முழு அகலமான சதுரம் 2 முழு உயரமும் இருந்தது. அதன் கொம்புகள் அதனுடனே ஏக வேலைப்பாடாயிருந்தது. வசனம் 26. அதன் மேற்புறத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திராணனையை உண்டு பண்ணி. வசனம் 27. அந்த திராணனின் கீழ் அதன் 2 பாகங்களில் இருக்கும் 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை பண்ணி அதை சுமக்கும் தகடுகளை பாய்ச்சும் இடங்களாக வைத்து. வசனம் 28. சித்தி மரத்தால் அந்த தகடுகளையும் செய்து அவைகளை பொன் தகட்டாலே மூடினான். வசனம் 29. பரிசுத்த அபிஷேக தைலத்தையும் சுத்தமான சுகந்தங்களின் தூப வர்க்கத்தையும் தைலக்காரன் வேலைக்கு ஒப்பாக உண்டு பண்ணினான்.